காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று கேட்டால் மக்கள் இதுவரை வேறு வழி இல்லாமல் மாற்று இல்லாமல் இருந்ததாக நாங்கள் உணர்ந்தோம். இப்பொழுது மாற்றாக பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இருக்கிறது. அதனால நாங்கள் மக்களை நம்பி நிற்கிறோம். அப்படி காசு கொடுத்து அவங்களுக்கு நாங்கள் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகி எதுவும் பெருசாக செய்ய போகிறது இல்லை. காசு கொடுக்காம என்னைக்கு மக்கள் திருந்துறாங்களோ அன்றைக்கி தான் நாங்கள் வந்து களத்தில் வந்து வேகமாக செய்வோம். இன்றைய தேதியில் எல்லோரும் வந்து இது நாள் வரை ஏமாந்தவங்கலாம் வந்து தயாராக இருக்கிறாங்க. அந்த தயாராக இருக்கிறவங்களுக்கு ஒரு பய உணர்ச்சி உண்டாக்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கும் போது எங்களுக்கு தகவல்னா கூட்டணி கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் எல்லாம் மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்தது இப்போ. அதனால் அதை நான் எழுத்து மூலமாக கொடுக்கல, சம்பந்தமாக தனியாக மனு கொடுப்போம். அதனால் எந்தாவது ஒரு வகையில் ஆளும் கட்சி காவல்துறை வைத்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி அதாவது சுயமாக சிந்திக்கிற வாக்காளர்களை சுயமாக சிந்திக்க விடாமல் அவளை ஒரு மிரட்டும் தோரணையில் மிரட்டுற பாணியில் தேர்தல் முன்பாக ஒன்று பணம் வாங்குறவங்களுக்கு பணம் கொடுக்கறது, மிரட்டுறவங்களுக்கு மிரட்டுறது, கேஸ் போடுறவங்களுக்கு கேஸ் போடுறது, இதெல்லாம் சொல்லி வாக்காளர்களை வந்து மீண்டுமாக அதே மாதிரி ஏமாற்றும் வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. அது நடக்கக்கூடாதுன்றதான் எங்களுடைய எண்ணமாக இருந்தது. அதுதான் இப்போ மனு கொடுத்துருக்குறோம். தகுந்த உத்தரவாதம் கொடுத்துருக்கிறாரு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைய இரவு இருக்கிறது, நாளை இரவு இருக்கிறது, என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். மீண்டும் பவர் கட் ஆகுதா இல்லை வந்து வேறு ஏதாவது மோடில் கொடுக்குறாங்களா என்னன்றது பார்ப்போம். முழுக்க வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து விட்டால் ஜெயித்து விடலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் வாழ்கிற அரசியல்வாதிகள் வந்து நிச்சயமாக ஒரு நாள் அவங்க திருந்தணும். இந்த உலகம் வந்து உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் வந்து சுபிட்சமாக வாழணும்னா ஊழல் கூடவே கூடாதுன்னு சொல்லி தான் பாரதிய ஜனதா கட்சி 10 ஆண்டுகளாக ஊழல் இல்லாத அரசாக தன்னை இந்த இதுக்கு மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தில் ஊழல் வந்து இப்போ நாங்கள் காசு கொடுத்து ஓட்டு வாங்கினாலே ஊழல் வந்துருந்தாங்க. ஊழல் வந்துட்டாக்கா அதுக்கப்புறம் அந்த காசை எடுக்க வேண்டியது இருக்குது. ஒரு ஆளுக்கு 1000 ரூபான்னு கொடுத்தீங்கன்னாக்கா 16 லட்சம் பேர் இருக்கிற அந்த வடசென்னை பகுதியில் 14 லட்சம் பேருக்கு எத்தனை 1000 ரூபா வருதுன்னு கணக்கு போட்டு பாருங்க. அதனால பெரிய தொகை ஒருத்தர் செலவு பண்ணி ஒரு வாக்கு வாங்குறாரு, ஜெயிக்கிறாருனாக்கா அவர் நிச்சயமா தொகுதிக்கு வரமாட்டார் தான். அவர் ஏன் வரணும்? என்ன உரிமை இருக்கு இவங்க கேட்கறதுக்கு, வாங்கன்னு கேட்கறதுக்கு என்ன உரிமை இருக்கு? இதனால நல்ல மனநிலையில் இருக்கிற வாக்காளர்களும் எதுக்கு நம்ம வந்து சும்மா போடணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதனால வேட்பாளர்களாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே இருந்தவங்களா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டிலேயே உட்காந்துக்கலாம், காசு கொடுத்தா ஓட்டு வாங்கிடலான்ற ஒரு இதில் இருக்கிறதுனால எந்த விதமான முன்னேற்றமும் நடைபெறுவதில்லை. அதுக்காக தான் ஒரு முன்னெச்சரிக்கையாக இந்த மனு கொடுக்க வந்திருக்கிறோம். நிச்சயமா நல்லது நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். தேர்தல் அதிகாரி எங்களுக்கு நல்ல நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.